அண்ணே என்ன மறுபடியும்? நீங்க பிஎம் ஆகிறதுக்கு பதிலா பேசாம பிரசிடென்ட் ஆனா என்ன? பிரசிடென்ட்லாம் டோல் புத்தரோட காசு வாங்க விட மாட்டாங்க. ஜனாதிபதி பிரசிடென்ட் நம்மளை விட புத்திசாலித்தனமா யோசிக்கிறானே. அப்படிங்கிற இந்தா இதை வச்சுக்க. முறுக்கு வாங்கி. தேங்க்ஸ்ண்ணே. வரண்ணே. இவன் சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு. ஏற்கனவே இங்க போஸ்ட் ஓட்டின செலவை டெல்லியில போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருந்தோம்னா இந்நேரம் ஜனாதிபதி ஆயிருக்கலாம் போல் இருக்கு. ஐயோ பாத்துரா, மெதுவா தடவி கொடுக்குறீங்க. ஆட்டுக்கு வலிக்க போகுது. அப்பதானே புழுக்க நிறைய போடும். காட்டுவாசி பயிர்களா ஆளுகளை பாரு, முரட்டுத்தனமா பிடிக்கடா. அப்பதானே அது கோவம் வரும். ஏய், உனக்கு வேற தனியா சொல்லுமா? தள்ளு. பிறந்து இருக்குது பாரு குடும்ப மானத்தை வாங்கறதுக்குன்னே. ஊர் ஊரா போய் இப்படி அடி வாங்கறதுக்கு தான் என் புள்ள உன்னை பெத்து போட்டிருக்கானா? காட்டு யானையே வந்து மறிச்சாலும் அதை மிதிச்சிட்டு வர்ற வம்சத்துல பிறந்துட்டு இப்படி கட்டெரும்பு கடிச்ச காயத்துக்கெல்லாம் மருந்து போட சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஊரே ஒண்ணு கூடி வந்து நின்னாலும் ஒரு உசுறு கூட மிஞ்சாது உன் தாத்த முன்னாடி. நீயும் இருக்கிறியே. ஏன் கிளவி, உன்னை யாருங்க வர சொன்னது? போ. நான் வராம வேற யாருடா வருவா? நல்லா இருக்குடா உன் நியாயம். உன் பையன் வந்துட்டான், போய் பாரு. ஏன் பையன் வந்துட்டானா? அப்ப உனக்கு என்ன முறை? அப்பனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காத பையன். இத பாருடா, நீ அடி வாங்கிட்டு வந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சது உன்னை அடிச்சவன் கையை முறிக்க மாட்டான், உன் கையை முறிச்சு விடுவான் உங்க அப்பன். அத்தா, இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமா ஐயா. மோரு இல்லன்னா தண்ணியாவது கொண்டு வாங்க. இது கொண்டாடுறேன். இத போடு, தண்டத்துக்கு நிக்கிறல்ல. இன்னும் இந்த ஆர்வம் சொன்னா 3 பசங்க வருவாண்ட எவனையும் காணும். எவனை கேட்டாலும் தெரியாங்கிறான். சரி, இவன்ட்டையா கேட்போம். பார்த்தா தலுக்கு முழுக்கட்டு பாயில் வாட மாதிரி குஸ்தியா இருக்கான். கண்டிப்பா இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏண்டா தம்பி, இந்த ஊர்ல சிங்கம்ங்கிறது யாருப்பா? என்ன கேட்ட? சிங்கம் யாருன்னு கேட்டேன். அட்டிங்கோயால அந்த திருட்டு பசங்களை பத்தி என்கிட்ட கேக்குறியா? மூஞ்சில குத்துறேன் பார்த்துக்க. ஆளையும் மண்டையும் மூஞ்சியும் பாரு. போண்டா போண்டாவா? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அப்ப சிங்கம் பெரிய ஆளா தான் இருப்பான். அப்ப நம்ம சரியான ஆள்கிட்ட தான் வந்திருக்கிறோம். ஆடு கண்டிப்பா கிடைச்சிரும். யோ, அங்க நிக்கிறாங்க பாரு, அவங்க தான் சிங்கத்தோட கூட்டாளிங்க. போய் கேளு. ஆஹா, ஆளை பார்த்தா மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவம் ஆடுது.